நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்துல இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டி வைக்க போதா, இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க போதா அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை மையமா வச்சுதான் நம்ம எடுப்போம். ஸோ அப்ப சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த ஆடி மாதம் சரியாக 17/6/2026 சரியாக சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ள நம்முடைய சூரிய பகவான் உள்ள வர. ஸோ அப்ப கடக ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள வர இந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லா ராசினியர்களுக்குமே உறுதியாக கிடைக்கும். இதுல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை, ராசியின் அடிப்படையில சூரிய பகவான் அமர்ந்த இடம், அதே போல சூரிய பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்களும், சூரிய பகவானும் மற்ற கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த ஆங்கில மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரையும் அவர் எங்க இருப்பாரு, ரிஷபராசியில் இருப்பார், செவ்வாய் பகவான் இருப்பார். 3ஆம் தேதி 3/8/2026 நம்முடைய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ள பயணம் செய்வார். ஆல்ரெடி மிதுனத்துல நம்முடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல கடகத்துல நம்முடைய குரு பகவான் இருக்காரு. குருவோட சேர்ந்து சூரியன் இப்ப ஒரு மாதம் டிராவல் பண்ண போறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்ம ராசிக்குள்ள கேதுவோட இணைந்த சுக்கிர பகவான் கரெக்டாக அதாவது 1/8/2026 என்ன பண்றாரு, தன்னுடைய கன்னி ராசிக்குள்ள நீசம் பெற்ற கன்னி ராசிக்குள்ள சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்தை செயல்படுத்துவாருங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜூலை 27 என்ன பண்றாரு, நம்மளுடைய மீன ராசிலேயே இந்த மாதம் என்ன பண்றாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல தேவையற்ற செலவுன்னு சொல்லி என்ன செலவுகள் இருக்கோ, தேவையற்ற பிரச்சனைகள், இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப தேவையில்லாம இருக்கு சார், இந்த செலவு எனக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டே இருக்கு, சிஸ்டம் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு, வீட்டில் ஏதாவது எலக்ட்ரிக்கல் பொருட்கள் ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கு, பிளம்பிங் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி கடந்த மாதங்களில் கடந்த வருடங்களில் கொஞ்சம் அதிகமாக தேவையற்ற செலவே எனக்கு நிறைய இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குன்னா, அல்லது தேவையில்லாத உறவுகள் மூலமாக, தேவையில்லாத நபர்கள் மூலமாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கு அப்படின்னா, இரண்டுமே இருந்தாலும் சரி, அல்லது 2ல் 1 இந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, உறுதியாக அது எங்க பிரச்சனை உங்க கூட இருக்குங்கிறத தேடக்கூடிய அளவுக்கு உங்க லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். நிறைய விஷயங்கள்ல தடுமாறிட்டு இருக்க உங்களுடைய செயல்பாடு தடுமாற்றம் இல்லாத நிலையான தன்மையை கொடுக்கக்கூடிய ஆடி மாதமாக, மிகப்பெரிய அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடி மாதமாக இந்த 2026 ஆடி மாதம் உங்களுக்கு சூப்பராக கொடுக்க போது. உங்களை நீங்களே உணர போறீங்க. மனசுக்குள்ள எவ்வளவுதான் வலியும் வேதனை இருந்தாலும் வெளிய சமாளிச்சு அதை காட்டாம வாழ்ற ஒரு 5 ராசியில முதன்மையான நபர்கள் தான் நீங்க. விருச்சிக ராசிக்காரங்க எவ்வளவோ போராடி இருப்பீங்க. வீட்டில் பிரச்சனை இருக்கும், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும், கூட இருக்க உறவுகள் மூலமாக பிரச்சனை இருக்கும். ஆனால் வெளிக்காட்ட மாட்டீங்க. மனசுக்குள்ள வழியை வச்சுக்கிட்டு வெளியே கேஷுவலாக சில விருச்சிகராசிக்காரங்களாம் அதையும் தாண்டி சிரித்த முகத்துடலாம் இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வெளியே சிரிச்சு என்ன பண்ண, இந்த உள் மனசு சிரிக்கணும்ல இல்லையா? அந்த உள் மனசுக்கு ஓகே நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு அந்த சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு ஆடி மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. உங்களுடைய கணவர் உங்களை புரிந்துகிட்டு உங்க மேல அன்பு காட்டுவார்.
உங்களை புரிஞ்சுக்கிறாம உண்மையான அன்பு வச்சுக்க உங்களை புரிஞ்சுக்கிறாம தேவையில்லாத உறவுகளை தேடி, தேவையில்லாத நட்புகளை தேடி, தேவையில்லாத பாசத்தை தேடி போய் சிக்கி சின்னமன்னமாயி திரும்ப வந்து தன்னுடைய தவறை உணரக்கூடிய கருணம். அந்த தருணம் இப்போ வந்திருக்கு. சரியா? கண்டிப்பா உண்மையா அன்பு வச்ச உங்களுடைய அன்புக்கு ஒரு மதிப்பும், மரியாதையும், அங்கீகாரமும், நிலையான தன்மையில சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதமா இருக்கு. வாழ்க்கை துணையை தேடி இருக்கேன் சார். நீங்க சொன்னது பிரச்சனை உள்ளது. கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனையை சொன்னீங்க. அவங்க சரியாயிருவாங்கீங்க. பட் எனக்கு வாழ்க்கை துணையை கிடைக்கிறதே பிரச்சனையா இருக்கு. நானும் வரன் தேடுறேன். சொந்த பந்தம் மூலமா தேடுறோம். மேட்ரிமோனியில் பஞ்சு வைக்கும். அதே போல் இங்கே உள்ளூரில் உள்ளவங்க மூலமாக பார்த்துக்கிருக்கோம். ஸோ எங்களுக்கு அமைய மாட்டேங்க சார். இந்த மாதமாச்சும் நாங்கள் செயல்படுத்த முடியுமா? ஆடி மாதம் ஏற்கனவே வரன் பார்க்குற நிப்பாட்டுவாங்களே, அதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, கரெக்டாக இந்த மாதத்தில் வருகின்ற ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மனசார திங்கக்கிழமை சுக்கிர ஓரையில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஊரில் உள்ள அம்மன் கோயிலை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. நீங்கள் அம்மன் கோயிலை போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் சுக்கிர ஓரையில் அம்மன் கோயிலை போய் வழிபாடு செய்யணும். நீங்கள் விருச்சிக ராசி பெண்ணாக இருந்தீங்கன்னா சுக்கிர ஓரையில் திங்கக்கிழமை, அதாவது ஆன் பண்ணணும். சாரி, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க, விருச்சிக ராசி பெண்ணாக இருக்கீங்கன்னா நம்முடைய திங்கக்கிழமையில் செவ்வாய் ஓரையில் போய் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி வழிபாடு செய்யணும். ஓகேவா? ஸோ கரெக்டாக நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஓரையை கரெக்டாக வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை 5 வாரம் தொடர்ந்து போங்க. போக முடியாத வாரம் விட்டுருங்க. ஸோ ஆனால் முடிஞ்சளவு 5 ஒரு 4 வாரமாச்சும் போயிருங்க. ஓகேவா? ஸோ இது ஆடி முடிஞ்ச பிறகு 5 வாரம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் 5 வாரம் திங்கக்கிழமை ஆடி முடிஞ்சாலும் நீங்கள் 5 வாரம் போயாகணும். போனீங்கன்னா சூப்பரான வாழ்க்கை துணை உங்களை தேடி வரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் அமைச்சிக்கிருவீங்க. நட்புகள் மூலமாக பிரச்சனை இருக்கவங்களும் இதை செய்யலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக செய்யுங்க. உறவினர்கள் கொடுத்த தொல்லையிலிருந்து, நட்புகள் கொடுத்த தொல்லையிலிருந்து உறுதியாக விடுதலை பெற்று மகிழ்ச்சியை மட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணம். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே 2 விஷயந்தான். ஒன்று, நீங்கள் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறீங்கன்னா, ஏதாவது டாக்குமெண்ட் எந்த பத்திரமா இருந்தாலும் சரி, அது ப்ரொமோஷன் சார்ந்த விஷயம், பத்திரப்பதிவு எதுவாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 முறை அந்த பத்திரத்தை வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், கையெழுத்து போடணும். ஸோ அதே போல் வேறு யாருக்கா ஜாமீன் கையெழுத்து போடுவதாக இருந்தால் தயவு செய்து விருச்சிக ராசிக்காரங்க தலையிட்டுறாதீங்க. தலை உள்ளே விட்டிங்கன்னா தலை துண்டாயிருங்கிற மாதிரி தான் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. நல்ல மாதம், அற்புதமான மாதம். சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள்.